உட்கார்றா எல்லாத்துக்கும். குழந்தைங்களை அனுப்புங்க. கர்த்தர் வார்த்தையும் மற்றும் ஆண்டவரே இந்த உலகத்துல எப்படி வளரணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புங்கம்மா. பெருக்கல் சீவன் சபைமா. வேலையே இல்லையா? போயிட்டு வேலையே இல்லை. தேவி பையனுக்கு டிபிஎஸ் அனுப்பிச்ச 2 பேர் போலிச்சிருவாங்க. சரிங்கம்மா, அவர் சும்மா கத்திட்டே இருப்பாரு. போன வாரம் 3 மணி நேரம் படத்துக்கு போனேன். அதுக்கு எதுவும் சொல்லல. இந்த வீடியோக்கு போறது திரும்ப கத்திட்டு பத்து மணிக்கு சாப்பா கிளம்பி போயிருக்கோம். எப்படி நடக்கணும்னு பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைங்க நல்லா நடத்துவாங்க, நல்லா உணவு கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொண்டு பிள்ளைங்க படிப்பாங்க. அதனால நீங்க அனுப்பி கொடுங்கம்மா. சரிம்மா. சொல்லுங்க ஆண்டி. இதை மறக்காம வந்துருங்க. சரி ஆண்டி. என்னம்மா?
சரிம்மா. நாளைக்கு வீடியோ வச்சிருக்கிறேன். சரிப்பா. மறுநாள் காலை எல்லாரும் பிபிஎஸ் வேக வேகமா கிளம்புறாங்க. தேவி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பிள்ளைய எங்க அனுப்பாத, பத்திரமா பார்த்துட்டு வீட்டுல இருக்கணும். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி அம்மாட்ட கூட சரி சரிப்பா. சாயந்தரம் சொல்லுங்கம்மா. ஃபோன் பண்ணிட்டு சொல்லுங்க. சிவன் சமையல எப்போ பார்த்தாலும் சாம்பார் சோறு போட்டு சாவடிக்கிறாங்க. நான் போல போங்க. இல்லப்பா, நீ பிரியாணி போடுறாங்களா? நீ பிரியாணி சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் பிரியாணி எடுத்துவாப்பா. அப்படியா? சரி, பிரியாணிக்காக காலையில் கூட்டு போறேன். சரிப்பா. சந்தோஷ், சந்தோஷ், சொல்லுங்கப்பா. சிஎன் சபையில முன்னாள் பிபிஎஸ் அனுப்பா. போப்பா. என்னடா, உங்க வீட்டுல எல்லாரையும் அனுப்பிச்சாங்களா? ஆமா. சரி வாங்க போலாம். வேற வழி இல்லை. போய் தான் அவங்க வீட்டுல அனுப்பிச்சாங்களா? எல்லாம் போய் பார்ப்போம் என்னதான் பண்றாங்க. தம்பிங்களா, எல்லாரும் பிபிஎஸ் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டோம் ஆண்டி. ஜாலியா இருக்கீங்களா? நீங்க அனுப்பிச்சுடுறீங்களா? சரி சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜாலியா இருக்கீங்க தானே? ஆமா. ஓகே, இதை நம்ம ஜபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஜெபமா? ஜெபம்னா உங்களுக்கு தெரியாது. சரி ஓகே. நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் எல்லாம் பிபிஎஸ் வந்துட்டீங்களா எல்லாரும்? ஆமா. சந்தோஷமா இருக்கலாம். நல்லா பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்காக எல்லாம் செய்வாங்க. குறைகள் எல்லாம் கேட்டு செய்வாங்க. சந்தோஷமா இருக்கலாம். என்ன சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இல்லையா? சந்தோஷமா ஆகணும். என்ன நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாம். பாட்டுலாம் வந்து உங்களுக்கு பாட்டு பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஜெபிக்கலாமா? சரிங்க. மகாக்கிழமை எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த நாளுக்காக உங்களை நன்றி செலுத்தினார்களே. பிள்ளைகளாகவே வீட்டுக்காக வந்திருக்காங்க. இந்த சிறப்பு உங்களோட இருக்காங்களாகவே வீர அவங்களோட பேசுங்க. இந்த சிறப்பாய் நடத்திக்காங்க. 3 நாள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பேரும் பேர் பெறாய் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தத்தாவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நான் எல்லாரையும் பார்த்தேன். இப்படி எல்லாம் பண்ணலாமா?
பண்ணக்கூடாது தானே? குடு, சாக்லேட் குடு. யாரு நல்ல பிள்ளையா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாக்லேட். ஓகேவா? சாக்லேட்டே வேணாம். நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா வீட்டுக்கு போட்டு ஏசப்பா இந்த பசங்களை பார்த்துக்கோங்க. சரி, ஒரு பாட்டு கத்துக்கலாமா? கத்துக்கலாம் பாட்டு. ஒரு பாட்டு கத்துக்கலாமா? அக்காங்க வாங்க. என்ன பாட்டு சொல்லி தருவீங்க? ஏசப்பா பாட்டு தான் சொல்லி தருவோம். சினிமா பாட்டு கேட்டு கேட்டு தம்பி இங்க அந்த பாட்டு தான் பாடுவோம். ஓகேவா? ஓகே. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், நீ யாராக இருந்தாலும் பாடுங்களா? இயேசு நேசிக்கிறார், நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு பாடுங்களா சீக்கிரமா? யாருமே பாடல. ஏன் பாடல? பாட்டு பிடிக்கலையா? ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரா தம்பி? பாட்டு பிடிக்கலன்னு சொல்லாமா? பாட்டு பிடிக்கலனாலும் ஓகே, ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரு. இந்த பையன் மட்டும் கை தட்டிட்டே இருந்தான். இந்த பையனுக்கு ஒரு gift கொடுக்கலாமா? கையே தட்டல, சும்மா எங்க கூட உட்கார்ந்து விளையாடுறாங்க. அவங்க இல்ல இல்ல, நான் வந்து பார்த்தேன், அந்த பையன் வந்து கை தட்டினான். அவனுக்கு இந்த gift. ஓகே? ஓகே. புடிக்குதாங்களா? எப்பா தம்பி இப்படி பண்ற? இப்ப நம்ம ஒரு கதை கேட்கலாமா? நம்ம கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கதை சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாரும் அமைதியா கேட்கணும். இந்த இடுப்பு கிள்ளுறது, காலை கிள்ளுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? சொல்லும் போதே பண்றீங்களேடா. அக்கா பிரைஸ் லார்ட். சவுண்ட் கேட்கலையே. என்னாச்சு? விபிஎஸ்ல பாய்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க? தலைவர் இல்ல, உங்களை பார்த்து கேர்ள்ஸ் வரலையோ? ஆமா ஆமா, சரி, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நெக்ஸ்ட் விபிஎஸ்ல நீங்களே கேர்ள்ஸ் கூட்டிட்டு வாங்க. ஓகே, விபிஎஸ் எத்தனாவது நாள்? இல்ல, உங்களுக்கு இது கடைசி நாள். ஓகே, 2 நாள் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க 3வது நாள்ல இருக்கீங்க. ஓகேவா? என்ன பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? உங்க தம்பி பேர் என்ன? ஆல்வின் கேசவ். அவங்க பேர்? தம்பி உங்க பேர் என்ன? ஐசக்கா. சரி, ஓகே. ஐசக், உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சது இந்த 3 நாள்ல? இயேசு நேசிக்கிறார். ஓகே, சரி. இப்போ இந்த இயேசு ஏன் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி ஆண்டி ஒரு சின்ன பகுதி மட்டும் உங்களுக்கு சொல்லி தர. நல்லா கவனிங்க. இந்த 2 நாள் நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேவா? நாங்க எல்லாம் விசுவாசிக்கிறோம், நீங்க எல்லாம் பாட்டெல்லாம் பாடி நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க, கதையெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆனா கடைசி நாள் நீங்க போகும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? இல்லையா ஆண்டி? உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? தெரியாது எனக்கு. எங்க அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏழ்றக்கா, இந்த வயசாகுது, இப்ப போய் டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா எப்படி? எங்க வீட்டுல அதெல்லாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க ஆண்டி. நான் பாட்டு ஜாலியா சுத்துவேன், வெளியே போவேன், பசங்களோட இருப்பேன். ஆர்வின், உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? என் டேட் ஆஃப் பர்த் February 30 ஆண்டி. February 30. அந்த வருஷத்துல மட்டும் 30 தேதி இருந்ததோ? எந்த வருஷம் அது? 2026. 2026 இந்த வருஷம் 30 தேதி இருக்கா? இல்ல. நல்ல சேட்டை பண்ற பிள்ளைங்கன்னு தெரியுது. ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த பிபிஎஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க பிறந்த நாள் தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஒரு எக்கால சத்தம் கேட்கும். எக்காலம் எப்படி கேட்கும்? எக்காலம் எப்படி ஊதுவாங்க? ஊதுங்க பார்க்கலாம். குக்குன்னு ஊதுமா? பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க, எக்காலம் எப்படி ஊதும்? ஆமா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் திடீர்னு கேட்கும். ஏசப்பா வருவாங்க. ஏசப்பா வரும் பொழுது யாரெல்லாம் ஏசப்பாவை நம்பி இருக்கீங்களோ உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரலோகம் எப்படி இருக்கும்? பொன்னாலான ஒரு வீடு. யாரெல்லாம் ஏசப்பாவை ஏத்துக்கீங்களோ உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். நீங்க எல்லாம் எத்தனை பேர் பரலோகம் போவீங்க? கண்டிப்பா போவீங்களா? சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர்வின் போவீங்களா? இந்த தம்பி ஏதோ ரொம்ப நேரம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த
மாதிரி நிறைய தப்புங்க நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சதுல நிறைய தப்பு பண்ணோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் பரலோகம் போனோம் அப்படின்னா நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப ஜெபம் பண்றீங்களோ அப்ப ஏசப்பா உங்களை மன்னிப்பார். கண்டிப்பா உண்டு. ஆண்டோ தானே கணேஷ், கணேஷ் உங்களுக்கும் கண்டிப்பா மன்னிப்பு உண்டு. நீங்களும் பரலோகம் போலாம். ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே. ஆல்வின், ஆல்வின் உங்க பிறகு திருப்பி ஒரு முறை சொல்லுங்க. பிப்ரவரி 30 ஆண்டி. 2026. ஆமா, இன்னும் ஒரு வருஷம் கூட இந்த தம்பிக்கு முடியல. ஓகே, சோ நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஓகே. ஐசக் உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? ஆகஸ்ட் 3. கரெக்ட்டா சொல்லிட்டேன். ஓகே. சந்தோஷ் சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? ஜூலை 15 ஆண்டி. ஜூலை 15. நீங்க? ஆண்டி எனக்கு தெரியாது ஆண்டி, அதனால நான் இன்னைக்கு தான் பிறந்தேன். எங்க வீட்டுல அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன பண்றது? நிறைய குழந்தைகள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஓகே, சோ நான் உங்களுக்கு பரலோகத்தை பத்தி சொன்னேன். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் எதை பத்தி சொல்ல போறேன்னா நரகத்தை பத்தி சொல்ல போறேன். எத்தனை பேருக்கு நரகத்தை பத்தி தெரியும்? எனக்கு தெரியும் ஆண்டி. பரவாயில்லையே, ஒரு வயசு குழந்தை கூட நரகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு இல்ல? அங்க ஜில்லுன்னு இருக்கும் ஆண்டி. அப்படியா? அப்புறம் நிறைய சாப்பிட இருக்கும், பழம் இருக்கும், ஜூஸ் இருக்கும், எல்லாமே அது இருக்கும். வந்து நீங்க சொல்றது வந்து ஃப்ரிட்ஜ்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல அம்மா அப்பப்ப ஃப்ரிட்ஜ் திறந்து காட்டியிருப்பாங்க, அதனால நீங்க தப்பா மாத்தி சொல்லிட்டீங்க. நரகம் அப்படின்னா வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல நம்ம எப்பவுமே கத்திக்கிட்டே இருப்போம். எப்படி தெரியுமா கத்துவாங்க? ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா? பரலோகம் தானே வேணும், நம்மளுக்கு நரகம் வேண்டால. சோ அதனால கண்டிப்பா இந்த VBS முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே முழங்கால் பண்ணிட்டு, ஏசுப்பா என்னுடைய தப்பெல்லாம் மன்னிங்க, எனக்காக நீங்க சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, உங்க ரத்தத்தால என்ன கழுவி உங்க பிள்ளையா மாத்துங்க, என்ன பரலோகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் வருவாரு, ஒரு எக்கால சத்தம் கேட்கும், அப்ப நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டி சொல்லுங்க. நம்புறீங்களா? சரி, எல்லாரும் ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? முட்டி போடுவீங்களா? ஒருத்தர் கிள்ள கூடாது, தள்ள கூடாது. இப்பதான் சொல்லி முடிக்கல. ஆல்வின் நீ இப்படி தனியா வந்து பக்கம் ஆண்டி பக்கம் வந்துரு. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? கண்ணு கொடுத்து பார்க்கலாம். இந்த தம்பிக்காக நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். சரி, நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக நன்றி. எங்களை VBSக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசுப்பா, நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, எங்களை VBSக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நாங்க அந்த பரலோகத்துக்கு வரணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, அடுத்தது வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போக ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்காக ஜூஸ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்டயும் இங்க என்னென்னலாம் நடந்தது நீங்க ஷேர் பண்ணணும். பண்ணுவீங்களா? ஆல்வின் பண்ணுவீங்களா? என்ன சொல்றீங்க? ஓகே, இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் பேசினேன், அதை பத்தி சொல்றீங்களா? ஓகே, என்ன பத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பரலோகம் நரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பை. என்னடா இதுக்கு எப்படி இருந்துச்சு VBS? போடா, நான் பிரியாணி சாப்பிட வந்தேன்டா, பிரியாணி நல்லாவே இல்லடா, போடா. நான் வீட்டுக்கு போறேன். நான் கேட்ட வசனமே எனக்கு கேட்கலண்ணா. அதெல்லாம் யாராவது கேட்பா, இந்தம்மா சாப்பிட்டோமா, குடிச்சுமா, சரி, சந்தோஷம். உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா தான். ஓகே, போலாமா வீட்டுக்கு? வந்தம்மா நானு.
அம்மா இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லி தரலம்மா. பசங்க கூட ஜாலியா கிள்ளிட்டு விளையாடிட்டு 3 வேளை ஜூஸ் சாப்பாடு மத்தியானம் கொடுத்தாங்கம்மா. அப்படியே வந்துட்டோம்மா சாப்பிட்டு. அதான் ஒண்ணு சொன்னாங்கம்மா, சொல்லி கொடுத்தாங்கம்மா. நான் எதுவும் கேட்கல, பசங்க கூட ஜாலியா இருந்துட்டு கதை பேசிட்டு வந்துட்டோம்மா. அதுவும் இல்லாம ஏதோ ஏசப்பா ஏதோ சீக்கிரமா வரன்றாங்க. அவ்வளவுதான்மா, வேற எதுவும் எனக்கு புரியலம்மா. போறோம்மா, டீ போடுமா. ஏசவா பண்ணி சொல்லி கொடுத்தாங்கம்மா. ஏதோ அவர் வரப்போறாராம், வந்து கொடுத்தாங்கம்மா. ஜூஸ்லாம் கொடுத்தாங்கம்மா. நல்லா சாப்பிட்டோம்மா. ஏதோ ஏசப்பா வரப்போறாராமா, அவர் வந்து நம்ம பல்லவத்துக்கு கூட்டி போக போறாராமா. அதனால எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துச்சுமா அவர் மேல. நிறைய சொன்னாங்கம்மா. நம்ம சின்ன வயசுல பண்ண தப்புலாம் மன்னிப்பு வரும்னு சொன்னாங்கம்மா. நம்ம சின்ன சின்ன தப்புலாம் கடவுள் மனசுல வைக்க மாட்டாரு. நம்ம மன்னிப்பு கையில குட்டி போட்டு ஜெபம் பண்ணா மன்னிச்சிருவாரு. பரலோகராஜ்யம் ஏதோ ஒரு இடம் இருக்காமா, அங்க கூட்டு போயிடுவாங்களாமா. நல்லா இருந்துச்சுமா மனசு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தண்ணி குடி. கணேஷ் சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. பீடிலாம் குடிக்கூடாதுப்பா. சர்ச்சில் சொன்னாங்க, அது சின்ன சின்ன பாவம்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நீ எப்படா சேர்த்து போன? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனாங்கன்னு சொல்லி. நேற்று நைட்டு தான் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் சொல்லி டீப்புன்னு சொல்லிட்டு போனீங்க. சொல்லிட்டு போனேன் என்ன மீறி செட்டிக்கு போனீங்களா? தேவி மன்னிச்சிருக்குமா. அவங்க வேலையை பாருங்க. போமா, நானே சிக்கன் போய் போடலன்னு கடுப்புல இருக்கேம்மா. ஒண்ணுமே புரியலமா அவங்க சொன்னது. அது யாரோ சொன்னாங்கம்மா, யாரோ ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டு போவாராம், கெட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு கூட்டு போவாராம். ஒண்ணுமே புரியல, எனக்கு தலை வலிக்குது. நான் வெளில போய் பிரியாணி சாப்பிட்டேன். சரிம்மா, ஓகே பாய். போயிட்டு வந்தேன்ப்பா. தேவியாஸ்ல ஏசப்பா ஏசப்பா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா. ஆமாம்மா, ஏசப்பா வரப்போதா நம்ம பரலோகத்துக்கு கொடுக்க போறாமா. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நடு ராத்திரியில ஒரு சத்தம் கேக்குது. Amen.
நீங்கள் என்னை நம்பி என்னை ஏற்றுக்கொண்டபடியால் நான் உங்களை என்னோடு இருக்கும்படி சேர்த்துக் கொள்கிறேன். வாருங்கள், பரலோக ராஜ்யம் உங்களது. ஆனா ஏசப்பா விசுவாசியாதவங்க எல்லாரும் அந்த சத்தம் கேட்கப்படவே இல்லை. ஆனா அவங்களுக்கு மறுநாள் காலையில ஒரு சத்தம் கேக்குது. மறுநாள் காலை டீ போடுமா, சீக்கிரம் பசங்களோட வெளியே போனோம். என்ன ஆச்சு, எங்க அம்மா காணோம், ரொம்ப நேரமா தேர்ந்து இருக்கிறேன். ஆண்டி ஆண்டி எங்க அம்மாவை பாத்தீங்களா ஆண்டி? என்ன ஆண்டி உங்க காலையிலேயே டீ போட்டு தரவங்க பார்த்தா காணோம். தேவி தேவி தேவியும் காணும், கணேசையும் காணும், அச்சடியில் தச்சு ஓட்டாங்களா? தேவி ஏக்கா, என் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தேன், உப்புடைய காணும். அம்மாவே காணோம், டீ போடுவேன். எங்க போயிட்டாரோ? நாட்டு வருது. அவங்க கிட்ட போனே இல்ல, எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. அவங்க சந்தோஷ் பாத்தியாமா? எங்க அம்மாவை காணோம்டா. ஐசே வாடா, தேடும் வாடா, எங்க அம்மாவை காணோம்டா. எங்க போனாங்கன்னு தெரியலடா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்டா. இதுக்குதான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க. ஏன் தெரியுமா? உங்களோட முடிவு என்னன்னு இப்ப பார்க்க போறீங்க. இவங்களும் உங்களை மாதிரி தான். VBSக்கு வர சொன்னா வராம, வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டு அவங்களோட முடிவு என்னன்னு பார்க்கலாமா இப்போ? ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. ஏன் தெரியுமா? என்னாலும் இனிமேட்டு இங்க இருந்து போனவங்க இவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆமா, அவங்களெல்லாம் ஏசப்பா பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டார்ல. இவங்க எல்லாம் இப்ப எதுக்கு இருக்காங்க இங்க? இப்ப நீங்க பாப்பீங்க என்ன நடக்க போகுதுன்னு. என்ன எல்லாரும் ரொம்ப பயத்தோட இருக்கிறீங்களே? பொண்டாட்டி பிள்ளைகளை காணுங்க. யாரையா சமைச்சு போடுவா? கஷ்டமா இருக்குது. தெரியாம புள்ளையே காணுமா? ஐயோ, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்களா? இப்பதானே புரியுது எனக்கு. நீ ஏன் அமைதியா இருக்க? அம்மாவை காணுமா? ஏன் என்ன ஆச்சு? ஐயோ, உனக்கு என்னப்பா? அம்மாவை காணோம், ரொம்ப நேரமா டீ போடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ, இவ்வளோ கலவரத்துலயும் உனக்கு டீ கேக்குதா? அப்போ சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் கூட்டு போட்ட அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வரமாட்டியா? உனக்கு யாரும் வாய்ப்பெல்லாம் தரல. என் கூட வாங்க, நீ வந்துதான் ஆகணும். புரியுதா? வா போலாம். யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் என் கூட தான் வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் எல்லாருக்கும். வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வாங்க. பரவாயில்ல, கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வந்திருக்காங்களே, அதனாலதான் எங்க சர்ச்சை கூட போல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்பா. எல்லாம் ரெடியா? உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா அம்மா எல்லாம் இருப்பாங்க. உங்க அம்மா நான் காட்டுறவா? போ, போ. பொண்டாட்டி நான் காட்டுறேன், வாங்க. போ. உங்க அம்மா உள்ளதா இருக்காங்க. போ. எல்லாரும் ஏண்டா உனக்கு VBS சுவிசேஷம் கேட்க சொன்னா சாம்பார் சாதம் போடுறாங்க. அவனுக்கு ஐஸ்கிரீம் புழு இருக்குது, புழு கடிக்கும். உங்களுக்கு பசங்களை VBS அனுப்ப சொன்னா பீடி கட்டு வாங்கி அடிப்பீங்க. இதுதான் உங்க முடிவு. உங்களுக்கான முடிவு இதுதான். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காம பாவத்திலே அழிஞ்சீங்கல்ல, உங்களோட எல்லாரோட முடிவு இதுதான். இவங்களோட முடிவு மட்டும் கிடையாது.
பாவ மன்னிப்பு பெறலையோ உங்க எல்லாருக்கும் இந்த நரகம் தான் முடிவு. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவனுக்கு எப்படா வேதம் தெரியும் பாக்குறீங்களா? உங்களோட எனக்கு வேதம் நல்லாவே தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஒரு வசனம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க பாவத்துல இருந்து நீங்க விடுதலை பெறலன்னா இந்த மாதிரி நரகத்துலதான் நீங்களும் போய் முடிவீங்க. உங்க முடிவு என்னன்னு இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏசுப்பா கொஞ்சம் பேரை கூட்டு போனாங்கல்ல, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வேணாமா? தெரியணும்ல. வாருங்கள் வாருங்கள், இதோ நான் உங்களுக்காக உண்டாக்கிய தங்க பட்டணம். இங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, என்றும் சந்தோஷமே. இதோ நான் உங்களுக்காக உண்டாக்கிய ஜீவிக்கிறேன். தங்க பட்டணம், மோட்ச பட்டணம், பளிங்கு கற்களால் இது ஜொலிக்கும் பட்டணம். தங்க பட்டணம், இது மோட்ச பட்டணம், பளிங்கு கற்களால் இது ஜொலிக்கும் பட்டணம். கண்ணி கவலை இல்லை, ஜாலி ஜாலியே, துன்பம் துக்கம் இல்லை, ஜாலி ஜாலியே. கண்ணி கவலை இல்லை, ஜாலி ஜாலியே, துன்பம் துக்கம் இல்லை, ஜாலி ஜாலியே. இயேசுவோடு கைப்பிடித்து ஆனந்தமாய் பாடிடுவோம். இயேசுவோடு கைப்பிடித்து ஆனந்தமாய் பாடிடுவோம். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? என்னது? சர்ச்சுக்கு என்ன? ஏசுபாவை நம்பினா நீங்க எங்க போகலாம்? ஏசுபாவை நம்பலன்னா நரகம் நல்லா சில்லுன்னு இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நெருப்பா இருந்துச்சா? நெருப்பா இருந்துச்சா? நம்மளுக்கு கொஞ்சம் கை சுட்டா என்ன ஆகுது? எரியுதுல. அப்ப உடம்பு ஃபுல்லா எரிஞ்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்குமா? இல்ல இல்ல, அங்க எரிஞ்சுட்டே இருக்கும். யாருமே நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்க. ஒரு புழு இருக்குன்னு வச்சுக்கோயேன், புழு எடுத்து நீ நெருப்புல போட்டோம்னா புழு என்ன ஆகும்? பொசுங்கிரும். ஆனா நரகத்தில் அப்படி பொசுங்கவே பொசுங்காது. புழுவும் இருக்கும், அதுவும் எரிஞ்சுட்டே இருக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம்? எரிஞ்சுட்டே இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு வேணுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு வேணுமா? வேண்டாம். நம்மளாம் எங்க போகணும்? பரலோகம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? பரலோகம் போறதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. யார் அந்த வழி? ஏசப்பாவை நம்பினா மட்டும்தான் நம்மளால எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் வீட்டுல போய் சொல்லுவீங்களா? இத பாதி வீட்டுல சொன்னாங்க, அதனால பெரியவங்களும் பரலோகம் போனாங்கல்ல. உங்க அப்பா அம்மா பரலோகம் போகணுமா வேணாமா? போகணும் தானே. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய்